என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வான்ஸ் ஹேவ்னர் என்கிற ஆங்கில எழுத்தாளர் இப்படி சொல்கிறார்: ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்காதவர் வெகு சீக்கிரம் நிரந்தரமாக ஓய்வெடுத்து விடுவார் என்கிறார். ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்காதவர் வெகு சீக்கிரம் நிரந்தரமாக ஓய்வெடுத்து விடுவார். சில பேரை நம்ம பார்த்துருக்குறோம். ஆங்கிலத்தில் ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நான் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்கிறது, நாயா பேயா அலைஞ்சு திரிஞ்சு ஓடி உழைச்சி அப்படின்லாம் சொல்கிறோம். எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு ஓடுறவங்கள சில பேரை பார்த்துருக்கோம். ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதுக்கு அப்படியே மாறாக இருப்பாங்க. குச்சியை வச்சு தூண்டணும், ஒவ்வொன்றுக்கும் சோம்பேறியாக இருப்பாங்க. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தம் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், சற்று ஓய்வெடுங்கள் என்கிறார். சற்று ஓய்வெடுங்கள். பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்கிறார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு தொடர்ந்து வருகின்ற வசனம் சொல்கிறது. பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்று நற்செய்தியாளர் மார்க்கு சொல்கிறார். சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை. ஆகவே சற்று ஓய்வெடுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற இந்த சற்று ஓய்வெடுங்கள் என்பது உடல் ஓய்வு அல்ல, உடலுக்கான ஓய்வு அல்ல. இந்த செல்ஃபோன்லாம் சார்ஜ் போடுறோம். அது சார்ஜ் போடாட்டி பேட்ரி டவுன் ஆகி வேலை செய்யாது.
அந்த சார்ஜ் போடுற நேரம் தான் அந்த செல்ஃபோனுக்கு ரெஸ்ட் எடுக்கிற நேரம். மற்ற நேரம் பூரா நம்ம ஏதாவது நோண்டிக்கிட்டே தான் இருக்கோம், தள்ளிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அடுத்து வேலை செய்வதற்கான தயாரிக்கிற நேரம், சார்ஜிங், எனர்ஜி. அதுபோல நமக்கு ஓய்வு என்பது ஆண்டவரில் இளைப்பாறுவது, அதாவது கடவுளோடு உரையாடுவது, அதாவது ஜெபிப்பது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு சற்று ஓய்வெடுங்கள் என்று சொல்லுகிறார். சில இடங்களில் ஆலயங்கள்லாம் இந்த மாதிரி வசனத்தை நான் பார்த்துருக்கிறேன். கம் அண்ட் ரெஸ்ட் இன் த லார்ட், ஆண்டவரில் வந்து இளைப்பாருங்கள் என்று வசனத்தை கோயில்களில் எழுதி வச்சிருப்பாங்க. கம் அண்ட் ரெஸ்ட் இன் த லார்ட், ஆண்டவரில் வந்து இளைப்பாருங்கள். இன்றைய பதிலுரை பாடல் பாட்டு வேற பாடுனாங்க. இன்னைக்கு பதிலுரை பாடல் அருமையான பதிலுரை பாடல். ஆண்டவர் என்னாயன் எனக்கு எதுவும் குறையில்லை என்கிற திருப்பாடல் 23 பதிலுரை பாடலாக இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்னாயன் எனக்கு எதுவும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர் எனக்கு எதுவும் குறையில்லை, பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். அவர் நம்மை இளைப்பாறச் செய்கிறவர். கம் அண்ட் ரெஸ்ட் இன் த லார்ட், ஆண்டவரில் வந்து இளைப்பாருங்கள். இந்த திருப்பலி எழுதும்போது சிலர் எழுதுவாங்க நன்றி திருப்பலி அப்படின்னு சொல்லி. திருப்பலி என்கிற வார்த்தைக்கு நன்றி பலி என்பது தான் அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர்றோம். திருப்பலியில் ஆண்டவரை நினைத்து அவருக்கு நன்றி கூறுகிறோம், அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம், அவரிடமிருந்து அருளை ஆற்றலை பெற்றுக்கொள்கிறோம். திரும்ப சென்று நாம் வேலை செய்கிறோம், நம்முடைய கடமைகளை வேலைகள் எல்லாம் எடுத்து மீண்டும் ஆண்டவரிடம் வந்து அவருக்கு நன்றி சொல்கிறோம். அதனால்தான் இந்த திருப்பலி நன்றி பலி என்று அழைக்கப்படுகிறது. We get energy from the Lord. நான் ஆண்டவரிடமிருந்து ஆற்றலை சக்தியை பெற்றுக்கொள்கிறேன். நான் சென்று மற்ற காரியங்களை என் வேலைகளை எல்லாம் செய்து முடித்து மீண்டும் ஆண்டவரிடம் வந்து அவருக்கு நன்றி கூறுகிறேன். கடவுளிடமிருந்து ஆற்றலை சக்தியை பெற்றுக்கொண்டு என் கடமைகளை செய்து மீண்டும் அந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற பலிதான் இந்த திருப்பலி. ஆகவேதான் திருப்பலி நன்றி பலி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் அழகாக ஒரு ஆயனுக்குரிய பண்புகளை சொல்லுகிறார். என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்ற எரேமியா இறைவாக்கினர் ஒரு நல்ல ஆயன் எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார். இதோ நாள்கள் வருகின்றது, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார், அவர் ஞானமுடன் செயல்படுவார், அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். இதுதான் ஒரு நல்ல ஆயனுக்குரிய பண்பு என்று எரேமியா இறைவாக்கினர் சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த அமைதியை தருகின்ற, நிலைவாழ்வை தருகின்ற, ஞானத்தோடு வழிநடத்துகின்ற ஆயனாக நமக்கு இயேசு வருவார் என்பதை எதிர்நோக்கி காத்திருந்த மக்களுக்கு எரேமியா இறைவாக்கினர் இந்த இறைவாக்கை உரைக்கிறார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் இயேசுவே நமக்கு அமைதியை அருள்பவர் என்று சொல்கிறார். இந்த அமைதியை தருகின்ற ஆண்டவரில் நாம் இளைப்பாற அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு பல பங்குகளில் இது ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. நற்கருணை ஆலயம் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க. நான் சொல்லுவேன், கோயில் கட்டுறது பெருசு இல்லை. கம் அண்ட் ரெஸ்ட் இன் த லார்ட், ஆண்டவரில் வந்து இளைப்பாருங்கள்,
உங்களுடைய வாழ்க்கைக்கு சக்தியை ஆற்றலை பெற வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னத்தில் வந்து அமருங்கள், சற்று ஓய்விடுங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள், ஆண்டவர் பேசுவதை கேளுங்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சற்று ஓய்விடுங்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். எதற்காக? இன்னொரு நாளை ஆண்டவர் நமக்கு தருகிறார், இன்னும் நன்மைகளை நாம் செய்து கொள்ள என்று சார்லஸ் புரோமியோ என்கிற எழுத்தாளர் சொல்கிறார், பிரசங்கியார் சொல்கிறார். ஒரு சிறந்த எழுத்தாளர், பிரசங்கியார் சார்லஸ் புரோமியோ. கடவுள் இன்னொரு நாளை உனக்கு கொடுத்திருக்கிறார், இன்னும் கொஞ்சம் நீ நன்மையை செய்து கொள்ள, நீ இன்னும் நன்மைகளை செய்ய இன்னொரு நாளை ஆண்டவர் உனக்கு தருகிறார் என்று சொல்கிறார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் நன்மைகளை செய்வதற்கு ஆண்டவரிடமிருந்தே ஆற்றலை பெறுகிறோம். ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். பன்றியும் பசுவும் பேசிக்கொண்டதாம். பன்றியும் பசுவும். பன்றி பசுவை பார்த்து கேட்டது, எல்லாரும் ஒன்றை தான் மதிக்கிறாங்க, நீ கொஞ்சம் பால் கொடுக்குற, ஆனால் ஒன்றை தான் மக்கள் மதிக்கிறாங்க, என்னை அடித்து கொண்டு சாப்பிட்றாங்க, எங்கள் இனத்தை அடித்து கொண்டு சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அதை விட பெருசு நான், ஆனால் எங்களை மதிக்க மாட்டுறாங்க, தூரமாக ஒதுங்கி போகிறாங்க, என்னுடைய கலரை பார்த்து அசிங்கப்படுத்துகிறாங்க, என்னை கேவலமாக பேசுகிறாங்க, அதான் ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பன்றி பசுவை பார்த்து சொன்னதாம். பசு பன்றியிடம் அதற்கு பதில் சொன்னதாம், நீ செத்தால்தான் மனிதர்களுக்கு நன்மை, நீ செத்தால்தான் மனிதர்களுக்கு கரியாக உணவாகிறாய், ஆனால் நான் வாழும்போதே மனிதர்களுக்கு உணவாகிறேன், ஆகவேதான் மனிதர்கள் என்னை மதிக்கிறார்கள் என்று பசு சொன்னதாக ஒரு கதை. ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, நாம் வாழும்போதும் இறந்தாலும் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பவுலடியார் சொல்வது போல, நான் வாழ்ந்தாலும் அது ஆதாயமே, இறந்தாலும் அது எனக்கு ஆதாயமே. நான் வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், நான் இறந்தாலும் கிறிஸ்துவுக்காகவே இறப்பேன். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று பவுலடியாரை போல நாமும் சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, கடவுளில் இளைப்பாற, இயேசுவில் இளைப்பாற நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஓடுகிறோம், உழைக்கிறோம், சொத்துக்களை செல்வங்களை சேமிக்க வேண்டும் என்று இந்த உலகத்தின் காரியங்களுக்காக ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவரை நாம் தேடுகிற போது அவர் மற்ற அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார் என்கிற மத்தேயுவின் வார்த்தைகளை நாம் மறந்து விடுகிறோம். மத்தேயு சொல்கிறார், ஆண்டவரது ஆட்சியையும் அவருக்கு விருப்பமானதை முதலில் தேடுங்கள், அப்போது மற்றவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். கடவுளை தேடுவோம், ஆண்டவரில் இளைப்பாறுவோம். நாம் ஜெபிக்கிற நேரம் ஆண்டவரில் இளைப்பாறுகிற நேரம். அடுத்து நாம் கடமைகளை செயல்களை எல்லாம் செய்வதற்கு நமக்கு சார்ஜ் கொடுக்கிற நேரம், நமக்கு எனர்ஜி கொடுக்கிற நேரம், சக்தியை ஆற்றலை கொடுக்கிற நேரம் ஆண்டவரில் நாம் இளைப்பாறுவது. ஆகவே ஆண்டவரில் இளைப்பாறுதல் பெறுவோம், அதனால் சக்தியை பெற்றுக்கொள்வோம்.